நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்ரீ சர்வேஸ்வரர் தியான நிலையம். சதுரகிரி அடிவாரத்தில் அமைந்துள்ள தானிப்பாறையில் இந்த ஆசிரமம் அமைந்துள்ளது. அதனுடைய அழகான தோற்றத்தை நீங்கள் கண்டுகொண்டுள்ளீர்கள். அங்கு கோசாலை உள்ளது. பாருங்கள், 2 அழகான கன்றுகள் கோசாலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. இதுதான் அந்த கோசாலை. அந்த ஆசிரமத்தின் வெளித்தோற்றம் மிகவும் அருமையாக காண கிடைக்கிறது. கண்கொள்ளா காட்சியாக இயற்கை எழிலுடன் அமைந்துள்ளது. சிவன் மற்றும் அன்னபூர்ணேஸ்வரி சிலைகள் இங்கு அமைக்கப்பட்டுள்ளன. 18ஆம் படி சைவ கருப்பன் சிலை இங்கு அருமையாக அமைக்கப்பட்டுள்ளது. 18ஆம் கருப்பனுக்கு பின்புறம் அமைந்துள்ளது அபேஹஸ்த மகா கணபதி. ராகு கேது தோஷங்களை போக்கக்கூடிய வல்லமை கொண்டவர். தெற்கு நோக்கி அமைந்துள்ள தட்சிணாமூர்த்தி தன் துணையுடன் இங்கு அருள் பாலிக்கிறார். தட்சிணாமூர்த்தி அமைதி, கல்வி அறிவு, உண்மையான ஞானத்தை வழங்குபவர். அனுபவத்தால் ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை வழங்கும் தட்சிணாமூர்த்தியை நாம் கண்டுகளிக்கலாம். தட்சிணாமூர்த்தியின் தரிசனம் கண்கொள்ளா காட்சியாக அமைந்தது. இதுதான் சண்டிகேசவருக்காக அமைக்கப்பட்டுள்ள பிரகாரம். அங்கு அழகாக அமர்ந்துள்ளார் சண்டிகேசவர். அடுத்து நாம் காண இருப்பது வீர ஜெயலட்சுமி. வீர ஜெயலட்சுமி அழகான 18 கை தோற்றத்தில் காணப்படுகிறார். வீர ஜெயலட்சுமி என்றால் சரஸ்வதி, மீனாட்சி, லக்ஷ்மி மூவரும் இணைந்த தோற்றம். இப்பொழுது நாம் வீர ஜெயலட்சுமியின் திருவுருவத்தை கண்டுகொண்டுள்ளோம். வீர ஜெயலட்சுமியின் சன்னிதானம் கண்கொள்ளா காட்சியாக பார்ப்பதற்கு அமைந்தது. இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது நவகிரக சன்னதி. இங்கு அமைந்துள்ள நவகிரகங்கள் அனைவரும் தங்கள் மனைவியுடன் அமர்ந்துள்ளனர். இது எங்கும் காண கிடைக்காத சிறப்பாகும். தற்பொழுது நாம் பார்ப்பது ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர். அந்த ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் ஆலயத்தில் அமைந்துள்ள வராக உருவத்தை நாம் கண்டுகளிக்கிறோம். அருமையான காட்சியாக அமைந்துள்ளது. பைரவர் சன்னதியில் யாகசாலை அமைந்துள்ளது. இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர். ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் இங்கு தன் மனைவியுடன் அமர்ந்துள்ளார். அருமையான கண்கொள்ளா காட்சியாக காணும் பக்தர்களுக்கு அமைந்துள்ளது. தானிப்பாறையில் குளுகுளு என்று அருமையான இடத்தில் அமைந்திருக்கும் இந்த ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் சன்னதி பார்ப்போர் மனதை கவரும் வண்ணம் அமைந்துள்ளது. இந்த தியான மண்டபத்திற்கு வரும் பக்தர்களுக்கு உணவு அளிப்பதற்காக தனி அறை ஒதுக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது தியான மண்டபத்தின் வெளித்தோற்றம். தியான மண்டபத்தின் வலதுபுறத்தில் அமைந்துள்ளது மஞ்சரி மயூரகன் குஞ்சரி சன்னிதானம். அதன் இடதுபுறத்தில் அமைந்துள்ளது சித்தி புத்தி கணபதி சன்னதி. அதை கடந்து நாம் மேலே சென்றால் நமக்கு காண கிடைப்பது ஸ்ரீ சர்வேஸ்வரர் தியான நிலையம். இங்கு சர்வேஸ்வரரை நந்தி பார்த்த வண்ணம் அமைந்துள்ளது. அழகான நந்தி உருவத்தை நாம் கண்டு களிக்கிறோம். அந்த சிவனின் பேராற்றல், அந்த சிவனின் நமச்சிவாய மந்திரம், அந்த சிவனின் திரிசூலம் பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இயற்கை எழிலுடன் தானிப்பாறையில் சதுரகிரி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது. தற்போது நாம் பார்ப்பது புவனேஸ்வரி என்ற அறம் காத்த நாயகி திருவுருவம். அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ளது அறம் காத்த நாயகியான புவனேஸ்வரியின் திருவுருவம். சர்வேஸ்வரரின் தியான நிலையத்தை கண்டு களித்த பின்னர் அங்கிருந்து நாம் கீழ் இறங்கி வந்தால் அங்கே இருப்பது சிவசித்தர்கள் தேவ ஆலோசனை சபை. இங்கு
18 சித்தர்கள் மற்றும் பல முனிவர்கள், சிவன், பார்வதி என்று பல சிற்பங்கள் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த இடம் இருப்பதிலேயே மிகவும் குளுமையாக அமைந்துள்ளது. மனதிற்கு அமைதியாகவும் இந்த இடம் அமைந்துள்ளது. நடராஜரின் திருவுருவ சிலைக்கு கீழே அமைந்துள்ளது பாலாம்பிகை. அந்த கண்கொள்ளா காட்சியை கண்டு அனைவரும் மகிழலாம். ஒவ்வொரு சிற்பமும் ஒவ்வொரு தெய்வங்களும் நேர்த்தியாக சிற்ப கலையுடன் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த இடம் மிகவும் அமைதியாக அமைந்துள்ளது. சிவனின் ஆசியோடு இந்த இடத்தை நாம் கண்டுகளிக்கலாம்.